நைட் டைம்ல வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது இந்த உலகத்துல நம்மள தவிர வேற யாராவது இருப்பாங்களா அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம வாழற இந்த பூமி ரொம்ப பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த பிரபஞ்சத்தோட ஒப்பிடும்போது பூமி ஒரு சின்ன மணல் துகள் கூட கிடையாதுன்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு வீடியோல இந்த யூனிவர்ஸ் எவ்வளவு பெருசு, இதுக்கு முடிவு இருக்கா இல்லையா அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு ட்ரஸ்ட் யூனிவர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பூமியை எடுத்துப்போம். ஃப்ளைட்ல ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகவே பல மணி நேரம் ஆகுது. ஆனா நம்ம சூரியன் சன் எவ்வளவு பெருசு தெரியுமா? சிம்பிளா சொல்லணும்னா சூரியன் ஒரு பெரிய கூடைப்பந்து சைஸ்னா நம்ம பூமி ஒரு சின்ன கடுகு சைஸ் தான். சூரியனுக்குள்ள மட்டுமே கிட்டத்தட்ட 13 லட்சம் பூமியை அடைக்க முடியுமா? நினைச்சு பாருங்க, அப்போ சூரியன் எவ்வளவு பெருசுன்னு. வெறும் சைஸ் மட்டும் பெருசு கிடையாதுங்க, சூரியனோட வெயிட்டும் கற்பனை பண்ண முடியாத அளவு அதிகம். நம்ம சூரிய குடும்பத்தோட மொத்த எடையில 99.8% சூரியன் மட்டும்தான். மீதி இருக்கிற அந்த 0.2% தான் இந்த பூமி, செவ்வாய், அந்த பெரிய வியாழன் கிரகம், ஜூபிட்டர் இப்படி எல்லாமே அடக்கம். அதாவது சூரியன் ஒரு பெரிய தர்பூசணி பழம்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே அது மேல ஒட்டிட்டு சின்ன சின்ன தூசு மாதிரி தான். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம ஊர்ல ஒரு ஃப்ளைட் ஏறி நிக்காம பூமிய ஒரு முழு ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும்னா குறைஞ்சது 2 நாள் ஆகும். ஆனா அதே வேகத்துல அந்த ஃப்ளைட்ல சூரியனை ஒரு ரவுண்ட் அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எவ்வளவு நாள் ஆகும் கெஸ் பண்ணுங்க? கிட்டத்தட்ட 7 மாசம் ஆகுமா? நினைச்சு பாருங்க, 2 நாள் எங்க இருக்கு, 7 மாசம் எங்க இருக்கு? அந்த அளவுக்கு சூரியன் ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு கோளம். சரி, சைஸ் பெருசு, வெயிட் அதிகம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சூரியன் நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு தெரியுமா? சிம்பிளா சொல்லணும்னா, சூரியன்ல இருந்து கிளம்புற வெளிச்சம் லைட்டு நம்ம பூமிக்கு வந்து சேரவே 8 நிமிஷம் 20 செகண்ட் ஆகுமா? இதுல என்ன விஷயம்னா, இப்போ நீங்க வானத்துல அண்ணாந்து பாக்குறீங்களே சூரியன், அது இப்போ அங்க இருக்கிற சூரியன் கிடையாது, அது 8 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த சூரியன். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஒருவேளை இப்பவே இந்த செகண்டே சூரியன் திடீர்னு மாயமாகிடுச்சுன்னு வச்சுப்போம், அடுத்த 8 நிமிஷத்துக்கு நமக்கு அது தெரியவே தெரியாது. பூமி வழக்கம் போல வெளிச்சமா தான் இருக்கும். 8 நிமிஷம் கழிச்சுதான் ஐயோ சூரியனை காணோன்னு நமக்கே தெரியும். அதாவது நாம பாக்குற சூரியன் ஒரு இறந்த காலத்துல இருக்கிற சூரியன். கேட்கவே தலை சுத்துதுல. அடுத்தது சூரியனோட ஈர்ப்பு விசை, கிராவிட்டி. பூமியில உங்க எடை ஒரு 60 கிலோன்னு வச்சுப்போம். இதே உடம்போட நீங்க சூரியன் மேல போய் நிக்க முடியாது, இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு அங்க உங்க வெயிட் எவ்வளோ இருக்கும் கெஸ் பண்ணுங்க? கிட்டத்தட்ட 1680 கிலோ இருப்பீங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா, பூமியில நீங்க சாதாரணமா நிக்கிறீங்க, ஆனா சூரியன்ல உங்க தலை மேல ஒரு பெரிய மஹிந்திரா ஸ்கார்பியோ காரை தூக்கி வச்சா எவ்வளவு பாரமா இருக்குமோ அந்த அளவுக்கு உங்க உடம்பு கனமா இருக்கும். உங்களால கைய கூட தூக்க முடியாது, ஏன் கண்ணை கூட சிமிட்ட முடியாது, அந்த அளவுக்கு அங்க ஈர்ப்பு விசைக்கு அதிகம். சரி, சூரியன் தான் பெருசா? கிடையாது. ஸ்டீஃபன்சன் 218 அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரத்துக்கு பக்கத்துல நம்ம சூரியனை வச்சா ஒரு பெரிய மலைக்கு பக்கத்துல ஒரு சின்ன டார்ச் லைட் வச்ச மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஸ்டார்ஸ் நம்ம யூனிவர்ஸ்ல இருக்கு. எண்ணிக்கை கணக்குல பார்த்தா இன்னும் மிரண்டு போவீங்க. இந்த ஸ்டீஃபன்சன் 218 அப்படின்ற ஒரு நட்சத்திரம் எவ்வளவு பெருசுனா, இதுக்குள்ள நம்ம சூரியன் மாதிரி 1000 கோடி சூரியன்களை உள்ள அடைக்க முடியுமா? ஒரு சின்ன கோலி குண்டு தான் நம்ம சூரியன் வச்சுக்கிட்டா இந்த ஸ்டார் ஒரு பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் சைஸ். அந்த 1000 கோடி சூரியன்ல ஒரே ஒரு சூரியன் தான் நம்ம பூமிக்கு வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்கு. அப்போ இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. சரி, தூரத்தை பத்தி பாப்போம். இப்போ நீங்க ஒரு லைட் ஆன் பண்றீங்க, அந்த வெளிச்சம் பூமியை 7 முறை சுத்தி வர்றதுக்கு 1 செகண்ட் கூட ஆகாது. ஆனா ஒளி வேகத்துல லைட் ஸ்பீட்ல பயணம் செஞ்சா கூட நம்ம பால்வெளி மண்டலத்தை தாண்டி போறதுக்கு 1 லட்சம் வருஷம் ஆகுமா? நம்ம கேலக்சி மாதிரியே இந்த பிரபஞ்சத்துல கோடிக்கணக்கான கேலக்சிகள் இருக்கு. இதுல வேடிக்கை என்னன்னா, நாம இப்போ பாக்குற பல நட்சத்திரங்கள் அழிஞ்சு போய் பல வருஷம் ஆகிருக்கலாம். ஆனா அதோட வெளிச்சம் பூமிக்கு வந்து சேர லேட் ஆகுறதால அது இன்னும் அங்க இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியுது. இது ஒரு டைம் டிராவல் மாதிரி தான். இது இன்னும் தெளிவா புரிய வைக்கணும்னா, நீங்க சும்மா மொட்டை மாடிக்கு போய் நிலாவை பாக்குறீங்கல்ல, அந்த நிலா அங்க இல்ல,
அதாவது நீங்க இப்ப பாக்குற நிலா 1.3 செகண்டுக்கு முன்னாடி இருந்த நிலா. சரி, நிலா தான் கிட்ட இருக்கு. சூரியன்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது 8 நிமிஷம் பழைய சூரியன். இன்னும் சுவாரஸ்யமா சொல்லணும்னா, நம்ம கண்ணுக்கு தெரியற பல நட்சத்திரங்கள் எப்பவோ வெடிச்சு செதறி காணாம போயிருக்கலாம். ஆனா அந்த விபத்து நடந்தப்போ உருவான வெளிச்சம் இன்னும் நம்மள வந்து சேராததால அந்த நட்சத்திரம் வானத்துல ஜொலிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வானம்ங்கிறது ஒரு பெரிய வரலாற்று புத்தகம் மாதிரி. இப்போ ஒரு பயங்கரமான கற்பனையை பண்ணி பார்ப்போம். நம்ம பூமிக்கு மிக அருகில் இருக்கிற இன்னொரு கேலக்சி பேரு ஆண்ட்ரோமேடா. இது நம்ம கிட்ட இருந்து சுமார் 25 லட்சம் ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கு. ஒருவேளை அந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சில புத்திசாலியான ஏலியன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்க ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் டெலஸ்கோப் வச்சு இப்போ நம்ம பூமியை ஜூம் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நாம தெரிய மாட்டோம். நீங்க, நான், நம்ம பில்டிங்ஸ் எதுவுமே தெரியாது. வேற என்ன தெரியும்? டைனோசர்கள் இந்த பூமியில நடந்து திரியறது தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா பூமியிலிருந்து கிளம்புன அந்த வெளிச்சம் அங்க போய் சேர 25 லட்சம் வருஷம் ஆகுது. சோ அவங்க நம்மளோட கடந்த காலத்தை தான் லைவா பாத்துக்கிருக்காங்க. சரி, அப்போ நம்மளால எவ்வளவு தூரம் வரைக்கும் தான் பார்க்க முடியும்? அதுக்கு ஒரு எல்லை இருக்குங்க. அதுக்கு பேரு தான் அப்சர்வபிள் யூனிவர்ஸ், அதாவது பார்க்கக்கூடிய பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் தோன்றி 13.8 பில்லியன் வருஷங்கள் ஆச்சு. சோ அந்த 13.8 பில்லியன் வருஷத்துல ஒளி எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சிருக்கோ அவ்வளவு தூரத்தை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? இருட்டா? இல்ல இதே மாதிரி வேற ஒரு பிரபஞ்சமா? உண்மை என்னன்னா, அந்த எல்லைக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நாம ஒரு பெரிய இருட்டு அறைக்குள்ள சின்ன டார்ச் லைட்டை வச்சுட்டு நிக்கிற மாதிரி தான் நம்ம நிலைமை இருக்கு. கடைசியா ஒரு வருத்தமான உண்மையை சொல்லக்கா, இந்த பிரபஞ்சம் சும்மா இல்ல, பலூன் மாதிரி விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. அதுவும் ஒளியின் வேகத்தை விட அதிகமா விரிவடையுது. இதனால என்ன பிரச்சனைனா, எதிர்காலத்துல நாம ஒளியின் வேகத்துல போற ஸ்பேஸ்ஷிப் கண்டுபிடிச்சாலும் நம்மளால என்னைக்கும் போய் சேரவே முடியாத பல இடங்கள் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கு. நம்ம எல்லை தாண்டி போய்கிட்டே இருக்கிற அந்த கேலக்சிகளை நம்மளால என்னைக்குமே எட்டி பிடிக்க முடியாது. ஒரு விதத்துல பார்த்தா நாம இந்த பூமிங்கிற சின்ன இடத்துல தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கோம் தான் சொல்லணும். இவ்வளவு பெரிய காலியான பிரபஞ்சத்துல நமக்கு என்ன சம்பந்தம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு மேஜிக் இருக்கு. உங்க உடம்புல ஓடுற ரத்தம், உங்க எலும்பு, உங்க தசை, இதுல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? பல பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வானத்துல ஒரு பெரிய நட்சத்திரம் வெடிச்சு செதறிச்சு. அந்த வெடிப்புல உருவான தூசி துகள்கள் தான் ஒன்னு சேர்ந்து பூமியா மாறி இன்னைக்கு நீங்களும் நானுமா உட்கார்ந்திருக்கோம். சிம்பிளா சொல்லணும்னா, நாம வேற யாரும் இல்ல, உயிர் பெற்ற நட்சத்திர துகள்கள். அதாவது we are made of star dust. வானத்துல இருக்கிற அந்த ஸ்டார்ஸ் நம்மளோட தூரத்து சொந்தக்காரங்க மாதிரி தான். ஸ்டார்ஸ் பத்தி பேசும்போது அதோட மறுபக்கமான பிளாக் ஹோல் பத்தி பேசலன்னா எப்படி? பிரபஞ்சத்திலேயே ரொம்ப பயங்கரமான இடம் இதுதான். இதோட ஈர்ப்பு விசை எவ்வளவு அதிகம்னா ஒளி கூட இதுகிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஒருவேளை நீங்க தவறுதலா ஒரு பிளாக் ஹோல் கிட்ட போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? உங்க கால் முதல்ல உள்ள போகும், தலை வெளியே இருக்கும். அந்த ஈர்ப்பு விசை உங்க உடம்ப ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி இழுத்து உங்களை நூடுல்ஸ் மாதிரி ஆக்கிடுமா. சயின்ஸ்ல இதுக்கு பேரே ஸ்பெகட்டிஃபிகேஷன் தான். கேக்கும் போதே உடம்பு சிலுக்குதுல. இப்போ ஒரு கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன். இது மட்டும்தான் பிரபஞ்சமா? இல்ல, இது மாதிரி பல கோடி பிரபஞ்சங்கள் இருக்கலாம்னு சயின்டிஸ்ட் நம்புறாங்க. அதுக்கு பேரு தான் மல்டிவர்ஸ். தண்ணியில சோப்பு குமிழிகள் மிதக்குதுல்ல, அது மாதிரி விண்வெளியில நம்ம யூனிவர்ஸ் ஒரு சின்ன குமிழி தான். பக்கத்திலேயே வேற ஒரு யூனிவர்ஸ் இருக்கலாம். அந்த இன்னொரு யூனிவர்ஸ்ல ஒருவேளை நீங்க இந்த வீடியோவை பார்க்காம ஹாலிவுட்ல ஹீரோவா இருக்கலாம். இல்லனா டைனோசர்கள் இன்னும் சாகாம ஆபீஸ் போயிட்டு இருக்கலாம். எல்லா சாத்தியங்களும் நிறைஞ்சதுதான் இந்த மல்டிவர்ஸ் தியரி. கடைசியா இது எல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு விஷயம் புரியும். இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தோட ஒப்பிடும்போது நாம ஒரு சின்ன எறும்பு கூட கிடையாது. நம்ம கவலைகள், நம்ம சண்டைகள், நம்ம ஈகோ எல்லாமே அர்த்தமே இல்லாதது. ஆனா இவ்வளவு சிறிய மனிதர்களான நாம இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தையே ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு அறிவா இருக்கோம் பாத்தீங்களா? அதுதான் நம்மளோட உண்மையான வெற்றி. வானத்தை பாருங்க, ஆச்சரியப்படுங்க. இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல நாம மட்டும்தான் இருக்கோமா? இல்ல வேற்று கிரகவாசிகள் இருக்காங்களா? சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, கடல் முழுக்க தண்ணி இருக்கும்போது ஒரே ஒரு மீன் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றது எவ்வளவு முட்டாளித்தனமோ அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்துல நாம மட்டும்தான் இருக்கோம்னு சொல்றதோன்னு சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையா? கமெண்ட்ல சொல்லுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.